இந்த யோசேப்புடைய வாழ்க்கையிலே பார்க்கும்போது கிறிஸ்துவுடைய வாழ்க்கையோடு ஒரு ஒப்பிடுதலை நாம் இதிலே பார்க்க முடியும். என்னவென்று சொன்னால், யோசேப்பு தன்னுடைய தகப்பனால் நேசிக்கப்பட்டவன். இயேசு பிதாவினால் நேசிக்கப்பட்டவர். மத்தேயு 3:17. யோசேப்பு சகோதரர்களிடத்திற்கு அனுப்பப்பட்டவன். இயேசு தன் ஜனங்களிடத்தில் அனுப்பப்பட்டவர். யோவான் 1:11. யோசேப்பு காரணமில்லாமல் வெறுக்கப்பட்டவன். இயேசுவும் காரணமில்லாமல் வெறுக்கப்பட்டவர். யோவான் 15:25. யோசேப்புடையதான ஆடையை கழற்றி அவர்கள் போடுகிறார்கள். இயேசுவுடையதான ஆடையும் கழற்றப்பட்டது. மத்தேயு 27:28 சிலுவையின் பாடு மரணங்களின் காலத்திலே. வெள்ளிக்காக யோசேப்பு விற்கப்பட்டான். வெள்ளிக்காசுக்காக இயேசுவும் விற்கப்பட்டார். மத்தேயு 26:15. பொய்யாக குற்றம் சாட்டப்பட்டவர் இந்த யோசேப்பு. இயேசுவும் பொய்யாக குற்றம் சாட்டப்பட்டவர். மார்க் 14:56-59. துன்பத்தின் வழியாக உயர்த்தப்பட்டவர் இந்த யோசேப்பு. துன்பத்திற்கு பின், பாடுகளுக்கு பின் மகிமைப்படுத்தப்பட்டவர் இயேசு கிறிஸ்து. பிலிப்பியர் 2:9-11. யோசேப்பு தன்னுடைய குடும்பத்தாரை உயிரோடே காப்பாற்றினார். இயேசு கிறிஸ்து தம்மில் விசுவாசிக்கிறவர்களை எல்லாம் அவர் ரட்சிக்கிறவராகவும் ரட்சித்தவராகவும் இருக்கிறார். யோவான் 3:16-17 வரையிலும் பார்க்கும்போது, பிரியமானவர்களே, யோசேப்பு தன்னுடைய தகப்பனால் நேசிக்கப்பட்டவன். ஆனால் சகோதரர்களால் அவன் கைவிடப்பட்டவனாக இருந்தான். ஆனாலும் சகோதரர்கள் அவனை கொலை செய்ய முயற்சிக்கிறார்கள். தேவன் பல வழிகளில் பல பேர் மூலமாக அவனை காப்பாற்றினவராக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே ஒருவேளை பலவிதமான சூழ்நிலைகளிலே காயப்பட்டு, நொறுக்கப்பட்டு, உடைக்கப்படுகிறதான நிலைமையில் காணப்படலாம். ஆனாலும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் எல்லாவற்றையுமே சரியான நேரத்திலே, சரியான விதத்திலே அவர் செய்கிறவராக இருக்கிறார். அவர் யாருக்கும் எந்த தீங்கும் செய்கிறவர் அல்ல. அவர் யாரையும் விட்டு விலகுகிறவர் அல்ல. யாரையும் அவர் கைவிடுகிறவரும் அல்ல. அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை அவர் சேர்த்து கொள்ளுகிறதான போது அவர் நம்மோடு கூட இருந்து வழிநடத்துகிறவராக காணப்படுகிறார்.